அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான 2 பொருட்களை சேர்த்து பாருங்கள். நினைத்து கூட பார்க்காத அதிசயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம். இந்த தாந்திரிகம் பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க. கண்திருஷ்டி போன்ற அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் நம் வீட்டிலிருந்து உடனடியாக விரட்டி அடிக்கக்கூடியது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் மகாலய அமாவாசை அப்படின்றது மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாள். அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிகங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தாந்திரிகத்தை தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நாளே நல்ல பலன்கள் தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த தாந்திரிகம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அதனால தாங்க கொஞ்சம் முன்னாடியே நம்ம அப்லோட் பண்றோம். நம்ம வீட்ல திருஷ்டி தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு சில நேரங்கள்ல நம்மால சரியா கணிக்க முடியாது. சோ எப்படி இருந்தாலுமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கும்,
அடிக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி அடிக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பெரிய இழுபறி இருக்கும். ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் உடனடியாக முடியாது, காரிய தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு தொடர்ச்சியாக கால்களில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா நடந்து போனா கூட எங்கேயாவது இடிச்சுப்பாங்க, கால் ஸ்லிப் ஆகும். இது போல தொடர்ச்சியாக கால்களில் அடிபட்டாலும் அது திருஷ்டி தோஷமாக இருக்கலாம். இது போல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவுமே டல்லா ஃபீல் பண்றவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, முதல் விஷயம் மகாலய அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் அக்டோபர் 1ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை இரவு 10:35 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. அதற்கு அடுத்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12:34 நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அக்டோபர் 2 புதன்கிழமை நாள் முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக செய்து முடிக்கணும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் அல்லது கண்ணாடி டம்ளர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. ஒரு சின்ன துண்டு படிகாரம் மற்றும் கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. கல்லுப்பு கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா தூளுப்பை எடுத்துக்கலாம். இப்ப அந்த தண்ணீர்ல ஃபர்ஸ்ட் நீங்க கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்புனாலே அது மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள், எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய முக்கியமான தாந்திரிக பொருள் இந்த கல்லுப்பு. சோ கொஞ்சம் அதிகமா கூட நீங்க தண்ணீர்ல அந்த கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. தண்ணியில நம்ம போடுற கல்லுப்பை உடனே நம்ம கரைச்சு விடணும்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக படிகாரத்தையும் அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துடுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த டம்ளரை நீங்க படுக்கும் அறையில வைக்கணும். எந்த ரூம்ல நீங்க படுக்கிறீங்களோ உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல இந்த டம்ளரை நீங்க வச்சிருங்க. இதை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். இப்ப வீட்ல ஒரு 4-5 பேர் நீங்க இருக்கீங்க, 2 ரூம்ல தனித்தனியா படுக்கிறீங்கன்னா அந்த 2 அறைகளிலும் இதே போல தாந்திரிகத்தை செய்து வைக்கணும். நீங்க படுக்கும் அறையின் எந்த கார்னர்ல வேணாலும், அதாவது எந்த மூலையில வேணாலும் இந்த டம்ளரை வைக்கலாம். ரொம்ப பக்கத்துல வச்சுக்காதீங்க, தெரியாமல் கைப்பட்ட அந்த டம்ளர் சாயும். சோ அந்த ரூமினுடைய கார்னர்ல நீங்க வச்சுக்கலாம். அமாவாசை அன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா அந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்த உடனே அந்த தண்ணீரை நீங்க வீட்டுக்கு வெளியே ஊத்திடுங்க. அந்த படிகாரத்துடன் அப்படியே நீங்க வெளியில கொட்டிடுங்க. முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள இதை நம்ம ஊற்றக்கூடாதுங்க, வீட்டுக்கு வெளியே தான் நம்ம ஊற்றணும். அந்த தண்ணீரை ஊற்றிய பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குளிச்சிருங்க. மேக்சிமம் தலைக்கு குளிக்க முடியுமான்னு பாருங்க. முடியாதவங்க குளிக்கும் போது தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவுமே பிரிஸ்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண் திருஷ்டி தோஷம் அனைத்தும் நீங்கி இருக்கும். உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்பவுமே உற்சாகமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி தாராளமான பணவரவும் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.